கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாக நாம் எல்லாரும் சேர்ந்து நம்முடைய ஆண்டவரை இந்த அருமையான நாளில் துவக்க வேளையில் அவரை துதித்து அவரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். அவரை துதித்து ஸ்தோத்தரிக்கும் போது அவர் சந்தோஷப்படுவார். அவர் சந்தோஷப்பட்டாலே அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எனவே நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை துதித்து அவரை ஸ்தோத்தரிப்போம். ஒரு பாடலை பாடி ஆண்டவரை துதிக்கலாம். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன், பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே, நிம்மதி அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா, உங்கள் நாமத்துக்கு நன்றி சொல்லுகிறோம். நீ நல்லவரப்பா. உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து அருமையாக நீங்கள் நடத்த போகிற நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கூட இரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம தியானிக்கும்படியாக பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இருப்பு ஆயுதம் மழுங்கலாயிருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த இடத்துல வாசித்த இந்த வேதவசனம் சொல்லுகிறது, இருப்பு ஆயுதம் மழுங்கலாயிருக்க ஒரு மனுஷன் அதை தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம கையில் ஒரு இரும்பு ஆயுதம் இருக்கிறது.
அந்த ஆயுதத்தை நல்லா அடிக்கடி தீட்டி அது நல்ல மூர்ச்சையாக நல்ல ஷார்ப்பாக கருக்காக நம்ம வைத்திருந்தா லேசாக அந்த ஆயுதத்தை கொண்டு எளிமையாக ஒரு பொருளை நம்ம வெட்டி விட முடியும் அல்லது பயன்படுத்தி விட முடியும். ஒருவேளை அது மழுங்கலாக இருக்கும் என்றால் அதை ரொம்ப கடினமாக நம்ம உபயோகிக்கணும். ரொம்ப பலம் கொடுத்தா தான் அந்த பொருளை நாம் வெட்டவோ அல்லது அதை நமக்கு பிரயோஜனமான நிலைக்கு கொண்டு வரவோ செய்ய முடியும். இதிலிருந்து ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? ஒரு மனுஷனுக்கு ஞானம்தான் பிரதானம். ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானம் பிரதானம் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி அநேகர் இந்த உலகத்தில் ஞானம் இல்லாமல் சில காரியங்களை செய்கிறதுனால அதிக பலனை அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். வேத புஸ்தகத்தில் ஒரு அருமையான சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும்போது 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது: ஒருவன் ஒரு உத்தரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். அன்பு தேவ பிள்ளைகளே, வாசித்த வசனத்தை கவனிங்க. இங்கே எலிசாவோடு கூட சில தீர்க்கதரிசிகளுடைய சில புத்திரர்கள் ஒன்றாக குடியிருக்கிறாங்க. அவங்க இருக்கிற இடம் ரொம்ப நெருக்கமான ஒரு சூழ்நிலை. இருக்கிற வீட்டில் எல்லாராலும் தங்க முடியலை. உடனே அவங்க சென்று தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறாங்க, ஐயா, நாங்கள் இருக்கிற இடம் ரொம்ப நெருக்கடியாக இருக்கிறது. அதனால் நாங்கள் பக்கத்தில் இருக்கிற மலையில் போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஒரு கூடாரத்தை அமைத்து விசாலமாய் தங்கலாம் என்று நினைக்கிறோம் என்று தீர்க்கதரிசியின் இடத்துல கேட்டாங்க. உடனே தீர்க்கதரிசி, அப்படியானா நீங்கள் போங்க, போய் மரங்களை வெட்டுங்கன்னு சொல்லி அனுப்பி விடுகிறார். அவங்க என்ன செய்கிறான்னா, யோர்தான் நதி அருகே வந்து அந்த யோர்தான் நதிக்கு பக்கத்தில் மரங்களை வெட்டுறாங்க. வெட்டும் பொழுது ஒரு மனுஷன் கோடாரியை கொண்டு மரத்தை வெட்டும் பொழுது கோடாரி தண்ணீரில் விழுந்து விட்டது என்று நம்ம பார்க்கிறோம். அவன் அதை இரவலாக கடனாக ஒருத்தனிடத்தில் வாங்கிவிட்டு வந்திருக்கிறான். பாருங்கள், இந்த மனுஷன் ஞானமாக செயல்படலை. அந்த கோடாரியை நல்லபடி தீட்டி அதை நல்லபடி அது மழுங்கில்லாமல் நல்லபடி ஷார்ப்பாக இருந்திருந்தால் அவன் அதிக பலனை பயன்படுத்தாமல் எளிமையாக அந்த மரத்தை வெட்டியிருக்க முடியும். ஒருவேளை இரவலாக வாங்கின கோடாரியாக இருந்ததுனால அது நல்லா அதை தீட்டாமல் அது மழுங்கலாக வீட்டில் கிடந்திருக்கும். அவன் அதிக பலத்தை உபயோகித்த உடனே அது கையை விட்டு கலண்டு போய் தண்ணீரில் விழுந்து போனது. அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். தீர்க்கதரிசி இடத்துல வந்து சொல்லும்போது தீர்க்கதரிசி அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். கேட்ட உடனே அந்த இடத்தை அவன் காண்பித்த போது அந்த இரும்பை அவர் என்ன செய்கிறாரோ, ஒரு மரக்கொம்பை வெட்டி தண்ணியில் போட்ட உடனே அந்த கோடாரியானது தண்ணியில் மிதந்து வந்ததான ஒரு அற்புதத்தை அங்கே நம்ம பார்க்க முடிகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் நாம் ஒரு ஞானம் இல்லாமல் செயல்படுகிறதுனால அதிகமான பலத்தை உபயோகப்படுத்துகிறோம். ஞானம் இல்லாமல் செயல்படுகிறதுனால நஷ்டங்களை அனுபவிக்கிறோம், தோல்விகளை சந்திக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள், எத்தனையோ நேரங்களில் நீங்கள் ஞானம் இல்லாமல் நடந்ததுனால உங்கள் வாழ்க்கையில் எத்தனை முறை தோல்வி அடைந்திருக்கிறீங்க. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஞானம் தேவை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா அங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று. நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது எல்லா காரியத்தையும் நீங்கள் ஞானமாய் செய்வதற்கான அந்த ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அப்படி ஞானத்தோடு செயல்படும் போது அதிக பலனை உபயோகித்து சோர்ந்து போகாமல், தோல்வி இழப்புகளை சந்திக்காமல் வெற்றியோடு ஆசீர்வாதத்தோடு வாழ முடியும். எனவே அன்பு தேவ பிள்ளைகளை, அந்த ஞானம் தேவனிடத்தில் உண்டு. அவரிடத்திலிருந்து அதை கேட்டு பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்படுவோம். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். தேவன் எங்களோடு கூட பேசுகிற வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த இந்த நல்ல ஆலோசனையின்படி நாங்கள் ஞானத்தோடு நடந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யும். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அந்த ஞானத்தை கொடுத்தரணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.